ஸோ பார்ட் ஏ இலக்கணம். இதில் சப்ஹெட்டிங் 18ல் செய்வினையில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ செய்வினையை பொறுத்த வரைக்காலும் ஒரு சென்டென்ஸ் எப்படி அமையன்னு பார்த்தோம்னா, ஸோ எழுவாய் வரும், செயல்பாடு பொருள் வரும், அப்புறமா பயனிலை வரும். ஸோ ஒரு சென்டென்ஸில் இது மூணுமே இருக்கும். அதில் செயல்பாடு பொருள் கூட வந்து பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது வெளிப்படையாகவும் இருக்கும், மறைஞ்சியுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சால் மட்டும்தான் அது செய்வினைக்கு வரும். ஸோ செயல்பாட்டு வினை வந்து நம்ம இதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். செய்வினை தொடரை கண்டறிக. ஸோ கடல் விழி பாடாது. ஸோ அது கொஸ்டினே வந்து பார்த்தோன்னா எதிர்மறையில் வந்து நிற்குது. ஸோ கடல் விழியால் பாடப்பட்டது. ஸோ இந்த பட்டதுன்னு முடிஞ்சிச்சுன்னா அது செயல்பாட்டு வினைக்கு வரும். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், கடல் விழி பாடி மகிழ்வித்தால். ஸோ அந்த வித்தால்னு சொல்லிட்டு ஒன்று முடியுது அப்படின்னா அது பிறவினைக்கு வரும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ கடல் விழி பாடி மகிழ்ந்தால். ஸோ அப்போ கடல் விழின்றது எழுவாய், பாடி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா செயல்பாடு பொருள், மகிழ்ந்தால் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பயனிலை. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு எழுவாய் இருக்குது, செயல்பாடு பொருளுமே இருக்குது, பயனிலை சொல்லிட்டு முடிஞ்சிருக்குது. ஸோ அப்படி ஒரு சென்டென்ஸ் அமையுது. அதேமாரி செய்பவரை முதன்மைப்படுத்துது அப்படின்னா அது வந்து செய்வினை தொடராக இருக்கும். ஸோ எப்போவுமே நமக்கு மேலே வந்து செய்வினை தன்வினை கொடுத்துட்டு ஆப்ஷனில் நமக்கு சென்டென்ஸ் இருக்குதுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எலிமினேஷன் பண்ணிடலாம். ஸோ மேலே சென்டென்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தன்வினை பிறவினை கொடுக்குறாங்க அப்படின்னா தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதையே வந்து பார்த்திங்கன்னா கடல் விழி பாடி மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போமே, கீழே ஆப்ஷனில் நமக்கு தன்வினை பிறவினைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்வினைன்னு இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இதை தன்வினைன்னு சூஸ் பண்ணுவோம், செய்வினைன்னு சூஸ் பண்ணுவோமான்னு பார்த்தோம்னா, ஸோ கடல் விழின்றது ஒரு எழுவாய் தான், ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்கிறது அப்படின்னா தன்வினைக்குமே வரும். ஸோ அதேமாரி கடல் விழி பாடி மகிழ்ந்தால் அப்படின்னும் போது இது வந்து செய்வினைக்குமே வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிறது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இது மட்டும்தான் இருக்கும், இதையே தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் இங்கேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம எப்போவுமே மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸு கொஞ்சம் கஷ்டமாக கேட்க போகிறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக இந்த தன்வினையிலையும் செய்வினையிலையும் தான் நமக்கு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்துக. அப்பா சொன்னார். ஸோ இது வந்து எழுவாய் வந்து ஒரு செயலையெல்லாம் செய்யலை. ஸோ அதுவும் இல்லாமல் தன்வினை ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து அப்பா சொன்னார் அப்படின்னா இது மூன்றாவது ஒரு பர்சன் மூலியமாக தான் இது நிகழுது. ஸோ அப்படின்னும் போது இது செய்வினை வாக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா இது கட்டளை வாக்கியம் கிடையாது, பிறவினைக்குமே வராது, செயல்பாட்டு வினைக்குமே வராது. ஸோ அப்போ இது செய்வினையாக தான் இருக்கும். ஸோ பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னா இது வந்து செய்வினை தொடர். ஸோ எதிர்மறை தொடராக இருக்காது. செயல்பாட்டு வினைனா நமக்கு வந்து இந்த பட்டது அப்படின்ற மாதிரிலாம் முடியணும். ஸோ அது வராதிங்க. ஸோ விளைவு தொடருமே இது கிடையாது. ஸோ பூங்குழலி யாழ் மீட்டினால்னா செய்வினை தொடர். ஸோ சென்டென்ஸ் கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸில் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த பூங்குழலி யாழ் மீட்டினால்னா உங்களுக்கு தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட சொல்லணும் இது வந்து செய்வினை தொடர்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் கவிதா உரை படித்தால். கவிதா உரை படித்தால். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எழுவாயின்றது ஒன்று வந்திருக்கு. ஸோ உரை என்பது வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடு பொருள் தான். ஸோ அதுக்கப்புறம் படித்தால் என்பது பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்குது. அப்போ இது வந்து பார்த்தோம்னா செய்வினை தொடர். ஸோ இங்கே தன்வினை கொடுக்கல. ஸோ கவிதா என்பது எழுவாய், உரையை. ஸோ அப்போ இரண்டாம் வேற்றுமை குரூப் அங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது, அது மறைஞ்சுமே வரும். ஸோ கவிதா உரையை படித்தால். ஸோ அப்போ இது செய்வினை தொடர் தான். ஸோ அடுத்ததாக செய்வினையை தேர்ந்தெடுத்தல் இதுக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் மேலே பார்த்தோம் இல்லையா, கவிதா உரையை படித்தால். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது நாற்காலி. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா இது நாற்காலின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெயர் பயனிலை. ஸோ இது வராது. ஸோ குமரன் மழையில் நனைந்தான். ஸோ இது வந்து விருப்பப்பட்டு தான் நனைஞ்சிருக்க போகிறோம். ஸோ அப்போ இது குமரன் மழையில் நனைந்தானா இது உடன்பாட்டு வினைத்தொடரில் போயிடாது. ஸோ அதேமாரி கண்ணன் நேற்று வந்தான். ஸோ இது கண்ணன் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். ஏன்னா நம்ம வந்து தன்வினையில் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் எப்போவுமே இந்த நேற்று அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது மேக்ஸிமம் தன்வினையாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த செயல்பாடு பொருள் அங்கே தான் அமையும். அந்த நேற்றுன்ற இடத்துல அங்கே இரண்டாம் வேற்றுமை உருவம் ஐ என்பது வராது. ஸோ அதனால் அது வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா டி தான் கரெக்டு. கவிதா உரையை படித்தால். ஸோ அடுத்ததாக செய்வினை வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த பட்டதுன்னு சொல்லிட்டு முடியுது. பட்டதுன்னு வந்துச்சுனாலுமே ஸோ நமக்கு செயல்பாட்டு வினைன்னு தெரியும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் இதில் கரெக்டு. ஸோ பாரதிதாசன் பாண்டியனின் பரிசை பாடினார்.
பாரதிதாசன் என்பது எழுவாய், பாண்டியன் பரிசு. ஸோ அங்கே வந்து பாண்டியன் பரிசை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது செயல்படு பொருள் தான், அங்கே ஐ என்பதுமே இருக்குது. ஸோ பாடினார் என்பது வந்து பார்த்தோன்னா பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது செய்வினை வாக்கியம் தான். ஸோ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம் சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இளங்கோவடிகள் என்பது எழுவாய், சிலப்பதிகாரத்தை அங்கே பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது வெளிப்படையாக இருக்குது. ஸோ இயற்றினார் என்பது பயனிலை. ஸோ அப்போ இது ஈஸியாக தெரியுது, நமக்கு செய்வினை தான். அப்போ தன்வினை என்பது வராதுன்னு நமக்கு இதில் தெரிஞ்சிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஸோ முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஸோ முதலமைச்சர் என்பது எழுவாய், தேசிய கொடியை என்பது அங்கே ஐ என்பது வெளிப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏற்றி வைத்தார் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பயனிலை. இப்போ பார்த்தோம்னா இது வந்து ஈஸியாக நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது செய்வினை தொடர்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு அடுத்ததான் இதை மேட்ச் த ஃபாலோவிங் பண்ணணும். ஸோ பொருந்தா இணை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்க போகுது. நீங்கள் கட்டளை இடுங்கள். ஸோ நீங்கள் வந்து கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து செய்வினை. நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படின்னா செய்வினை என்பது இருக்குது. அதே வந்து சட்டி உடைந்து போயிற்று, அது வந்து பார்த்தோம்னா செயற்பாட்டு வினை. ஏன்னா ஆயிற்று போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது அப்படின்னா அது செயற்பாட்டு வினைக்கு வரும். ஸோ அவன் திருந்தினான்னா அது தன்வினைக்கு வரும். நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ வெந்நீர் ஆகிறது, வெந்நீர் வந்து ஆறுகிறது. ஸோ இந்த வெந்நீர் ஆறுகிறது என்பது பிறவினைக்கு வராது. பிறவினை என்பதுனா வந்து இந்தமாரி வித்தான் பித்தான் அப்படின்லாம் முடியணும். ஸோ மற்றவங்க மூலிமா ஏதாவது ஒரு செயல் இங்கே நிகழ்ந்திருக்கணும், அப்படின்னா தான் பிறவினைக்கு வரும். ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் இதில் பொருந்தாதது. நீங்கள் கட்டளை இடுங்கள் என்பது வந்து பார்த்தோன்னா செய்வினைக்கான ஒரு சொற்றொடர் தான். ஸோ அடுத்ததாக எவ்வகை வாக்கியம். ஸோ செய்வினை வாக்கியத்தை கண்டறிந்து எழுதுக. ஸோ கவிதை எழுதினாள். ஸோ இதுதான் வந்து செய்வினை தொடர். ஸோ இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கவிதை எழுதினாள். ஸோ வந்து ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்கிறது அப்படின்னா தன்வினைன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்போது மேலே வந்து கவிதை எழுதினால் சொல்லி கொடுத்துட்டு கீழே தன்வினை செய்வினைன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்வினை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இந்த கவிதை எழுதினால் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பிரெயினில் ரொம்ப ஃபிக்ஸ்டாக போய் ஸ்டோர் ஆகிட்டுருக்கணும். ஸோ அடுத்தது ஆப்ஷன் பியை பாருங்கள், கவிதை எழுதவில்லை. ஸோ இது எதிர்மறையில் வந்துடும். கவிதை எழுதினாலா, இது வந்து வினா தொடருக்கு போயிடுது. ஸோ கவிதா எழுதுவித்தால், இது வந்து பிறவினை தொடருக்கு போயிடும். ஸோ அப்போ கவிதை எழுதினால் அப்படின்னா அது மட்டும் செய்வினைக்கு வரும். ஸோ எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்துக்க. குமரன் பாடம் படித்தான். ஸோ குமரன் பாடம் படித்தான் அப்படின்னா ஸோ இது வந்து செய்வினை. இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தன்வினை வருமா செய்வினை வருமானு ரொம்ப கன்ஃபியூஸ்டு பண்ணும். ஏன்னா குமரன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய். அதேமாரி பாடம் அப்படின்றது ஒரு செயல்படு பொருள் தான். அதுக்கப்புறம் படித்தான் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனிலை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆக மொத்தம் செய்வினைக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பொருந்தது. ஸோ தன்வினையை பொறுத்தவரைக்கான எழுவாய் வந்து பார்த்தோன்னா ஒரு செயலை செய்கிறது. ஸோ அப்போ குமரன் பாடம் படித்தான் என்பது ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்கிறதுன்றதும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதேமாரி குமரன் பாடத்தை படித்தான். ஸோ மேக்ஸிமம் இது வந்துச்சுன்னா செய்வினை தொடர்ன்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணுங்கள், தன்வினை கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில கொஷின் மட்டும் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது. ஸோ நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது பார்த்தோம்னா ஸோ அதேமாரி நான் என்பது எழுவாயினை வச்சுப்போம். ஸோ இந்த வீட்டை அப்படின்னும் போது அது செயல்படு பொருள். கட்டினேன் என்பது வந்து பார்த்தோம்னா ஸோ பயனிலை. ஸோ அங்கே வீட்டைன்னும் போது அங்கே வெளிப்படையவே வந்திருக்குது ஐ என்பது. ஸோ அப்போ இது செய்வினை தொடர் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக சக்தி கவிதையை இயற்றினாள். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அப்போ இது வந்து இந்த சக்தி கவிதையை இயற்றினாள். ஸோ அதே கொஷின் தான், ஜஸ்ட்டு பேரை மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க. அங்கே வந்து கவிதான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, இங்கே சக்தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மாற்றி கொடுப்பாங்க எக்ஸாம்ஸ்லையுமே. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சக்தி கவிதை இயற்றினாள் அப்படின்னா இது செய்வினை வாக்கியம். ஸோ வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஸோ வீரர்கள் நாட்டை காத்தனர். ஸோ வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படின்னும் பொழுது ஸோ எழுவாயினா வீரர்கள், நாட்டை அங்கே போக செயல்படு பொருள் வந்திருக்கு, காத்தனர்னா பயனிலை. ஸோ நாட்டை அங்கே ஐ என்பது வந்திருக்குங்களா. ஸோ அப்போ இது செய்வினையாக தான் இருக்கும். ஸோ சத்யா வீணை வாசித்தாள். சத்யா வீணை வாசித்தாள் அப்படின்னும் பொழுது ஸோ எழுவாய் ஒரு செயலை செஞ்சால் அது தன்வினை. ஸோ இங்கே சத்யான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய், வீணை வாசித்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கே ஆப்ஷனில் தன்வினைன்றது இருக்கலை. ஆனால் பிறவினை என்பதுமே வராது, செயற்பாட்டு வினை தொடருமே வராது, உணர்ச்சி தொடருமே வராது. ஸோ சத்யா வீணை வாசித்தாள் அப்படின்னா அது செய்வினை தொடராக தான் இருக்கும்.
ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். ஸோ கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். ஸோ கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒன்று பார்த்துருப்போம். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ கமலான்றது எழுவாய், சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா செயல்படு பொருள், கற்றாள் என்பது வந்து பார்த்தோன்னா பயனிலை. ஸோ கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படின்னா இது வந்து செய்வினை வாக்கியம், தன்வினை கிடையாது. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். குமரன் ஓவியம் வரைந்தான். ஸோ குமரன் என்பது எழுவாய் தான், ஓவியம் என்பது செயல்படு பொருள், வரைந்தான் என்பது பயனிலை. ஸோ குமரன் ஓவியத்தை வரைந்தான். ஸோ அப்படியே நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து செய்வினை வாக்கியம் தான். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் செய்வினைக்கு வருதோ அதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சு படிங்க. ஏன்னா செய்வினைக்கும் தன்வினைக்கும் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ குமரன் ஓவியம் வரைந்தான்னா செய்வினை வாக்கியம். ஸோ இது செயல்பாட்டு வினை வாக்கியமாக இருக்காது, வினை முற்றுமே கிடையாது. ஸோ பிறவினை வாக்கியமும் கிடையாது. ஸோ குமரன் ஓவியம் வரைந்தான்னா செய்வினை வாக்கியம். அடுத்ததாக கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஸோ இந்த சொற்றொடரில் நமக்கு ஈஸியாகவே தெரியுது. கரிகாலன் என்பது எழுவாய், கல்லணையை அப்படின்னும் போது அங்கே இரண்டாம் வேற்றுமை குறிப்பு வெளிப்படையாக வந்திருக்குது. கட்டினான் அப்படின்னா பயனிலையுமே வந்திருக்கு. ஸோ அப்போ இது செய்வினை வாக்கியம்னு தெரியும். ஸோ இங்கே தன்வினை என்பது வராது. ஸோ அதுக்கு அடுத்ததான் செய்வினை வாக்கியம் தான். செய்வினை வாக்கியம் எது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ விருது வழங்கியது யார் அப்படின்னா அது வினாக்கு போயிடும். வேளா இலக்கணத்தை நன்றாக படி. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா இது கட்டளைக்கு போயிடும். ஸோ நான் இலக்கணம் கற்று வாய்வில் உழைந்தேன், இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடருக்கு போயிடும். ஸோ அமைச்சர் விருது வழங்கினார். அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கினார், இது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் என்பது வந்து எழுவாய் தான். ஸோ விருது என்பது செயல்படு பொருள், வழங்கினார் என்பது பயனிலை. ஸோ அந்த சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் இது செய்வினை தொடராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு ஆப்ஷனில் சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம ஒமிட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டிருக்கேன். செய்வினை வாக்கியம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்பா சொன்னார் என்பது தான் செய்வினை வாக்கியம். ஏன்னா மேலேயே நம்ம இந்தமாரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது பட்டதுன்னு சொன்னால் இது செயல்பாட்டு வினைக்கு போயிடும். பணம் காணாமல் போனது, இந்த போனதுன்னு சொல்லிட்டு வந்தாலுமே அதுவுமே செயல்பாட்டு வினைக்கு தான் வந்துடும். ஸோ அவனை திருந்த செய்தான், அது வந்து பிறவினைக்கு போயிடும். மாலதி மாலையை தொடுத்தாள். ஸோ மாலதி மாலையை, அங்கே ஐ என்பது வந்துருக்குதுங்களா, அப்போ இது வந்து பார்த்தோன்னா செய்வினை வாக்கியம் தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா செய்வினை தொடரை கண்டறிக்க. குமுதா பாடி மகிழ்ந்தாள். ஸோ குமுதா பாடாது, குமுதாவால் பாடப்பட்டது, குமுதா பாடி மகிழ்வித்தாள். ஸோ இந்த 3 வாக்கியமே வராது. ஸோ குமுதா பாடி மகிழ்ந்தாள் என்பது தான் செய்வினை தொடருக்கு வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வணிகர் கடையை திறந்து வைத்தார். வணிகர் வந்து கடையை திறந்து வைத்தார். ஸோ வணிகர் என்பது எழுவாய், கடையை அங்கன்னும் போது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. ஸோ திறந்து வைத்தார். ஸோ திறந்து வைத்தார் அப்படின்னும் பொழுது நமக்கு பயனிலையாக வந்திருக்குது. ஸோ இது வந்து செய்வினை தான் வரும், தன்வினை என்பது வராது. பொருந்தாதவற்றை கண்டறிக. ஸோ அப்போ மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்துல் நேற்று வந்தான், இது நம்ம தன்வினையிலே படிச்சிருக்கோம். ஸோ தன்வினை தொடர் தான் இதுக்கு. ஸோ கவிதா உரை படித்தாள் அப்படின்னா கவிதா வந்து உரை படித்தாள் அப்படின்னா செய்வினை தொடர் தான் கரெக்டு. ஸோ கோவலன் கொலை உண்டான். ஸோ இந்த உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுன்னா அது செயல்பாட்டு வினை தொடர்னு வரும். செயல்பாட்டு வினை தொடர் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ தோசை வைக்கப்பட்டது. ஸோ இந்த பட்டது முடிஞ்சது அப்படின்னா செயல்பாட்டுக்கு தான் வரும். ஸோ செய்வினைக்கு வராது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் தப்பு. ஸோ குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இது எவ்வகை வாக்கியம் என கண்டிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்றது எழுவாய். ஸோ உலக தமிழ் மாநாட்டை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்பது வந்திருக்குது. ஸோ தொடங்கி வைத்தார் என்பது பயனிலை தான். ஸோ இது செய்வினை வாக்கியம் தான். ஸோ அதேமாதிரி எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்பா சொன்னார், இது மாதிரியே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, இது வந்து செய்வினை வாக்கியம் தான். ஸோ அடுத்ததான் துணி கலரசியால் வந்து தைக்கப்பட்டது. ஸோ இது வந்து செய்வினை தொடராக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செய்வினை தொடர்னா ஃபஸ்ட்டு எழுவாய் வரணும். கலையரசி தான் எழுவாய். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும், கலையரசி. அப்புறமா துணி, அது எழுவாய் வரணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செயல்படு பொருள் வரணும், அது கூட இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வரணும். அதுக்கப்புறமா பயனிலை வரணும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸை நம்ம மாற்றுவோமா. ஸோ கலையரசி துணியை தைத்தாள். ஸோ அவ்வளோதான், செயல்படு பொருளை மாற்றியாச்சு. ஸோ அடுத்ததான் செய்வினையாக மாற்றிடும். அதுக்கு அடுத்ததான் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார், இது எவ்வகை தொடர்னு சொல்லி கேட்குறாங்க. இது மேலேயே பார்த்துடும் செய்வினை தான். ஸோ குடியரசுத் தலைவர் எழுவாய், உலக தமிழ் மாநாட்டினை என்பது செயல்படு பொருள், தொடங்கி வைத்தார் என்பது வந்து பார்த்தோம்னா
பயனிலை கொண்டு முடிஞ்சுள்ளது. ஸோ இது செய்வினை தொடர் தான். ஸோ செய்வினை தொடரை கண்டறியும் அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவினர். ஸோ அறிவியல் அறிஞர்கள் என்பது எழுவாய், செயற்கைக்கோளை அங்கே ஐ என்பது வெளிப்பட்டிருக்கு, அப்போ அதுதான் செயல்பாடு பொருளாக இருக்கும். ஸோ விண்ணில் ஏவினர் இது வந்து பார்த்தோன்னா பயனிலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவாய் ஒரு செயல்பாடு பொருள், அது கூட இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ என்பது வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து செய்வினை தொடர். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் பியை பாருங்களேன். அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை ஏவினர் விண்ணில். ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது. ஸோ இந்த பட்டதுன்னு முடிஞ்சால் இது செயல்பாட்டுக்கு போயிடும். ஸோ விண்ணில் அறிவியல் அறிஞர்கள் ஏவினர் செயற்கைக்கோளை. இது வந்து சென்டென்ஸுமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ செய்வினை சொற்றொடரை கண்டறிக்கும். ஸோ ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். ஔவையார் என்பது எழுவாய். ஸோ மூவேந்தர்களை அங்கே பார்க்கும்பொழுது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டிருக்கு. ஸோ புகழ்ந்து பாடினார்னா செயல்படு பொருள். ஸோ அப்போ எழுவாய் செயல்படு பொருள் கூட இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஒரு பயனிலை முடிஞ்சிருந்துன்னா அதுதான் செய்வினைக்கான ஒரு ஃபார்மேஷனு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆப்ஷன் பி பாருங்கள், இந்த பட்டனர் அப்படிலாம் அதில் செயல்படு பொருளுக்கு வந்துடும். செயல்பட்டு வினை அதுக்கப்புறமா இந்த மற்ற ரெண்டுமே வந்து சென்டென்ஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புரட்சி கொடி திருக்குறள் கற்றால் இது நம்ம தன்வினையிலே படிச்சிருக்கோம். ஸோ புரட்சி கொடி திருக்குறள் கற்றால்னா தன்வினை தொடர். ஸோ புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னா அது பிறவினை தொடர் வந்துடும். புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா இது செயல்பாட்டு வினை தொடருக்கு வந்துடும். அடுத்து புரட்சி கொடி திருக்குறள் கல்லாறுனா எதிர்மறை தொடரில் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்ததான் ஸோ குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள். ஸோ வந்து குழந்தைக்கு தாய் வந்து பார்த்தோன்னா உணவு ஊட்டினாள். அப்போ இதுக்கு ரெண்டு பேருமே வராங்களா, அப்போ இது வந்து பிறவினைக்கு தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்ததான் தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது. ஸோ பட்டதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்குதுங்களா, அப்போ இது வந்து செயல்பாட்டு வினைக்கு வரும். ஸோ அதுக்கு அடுத்ததான் தாய் உணவு உண்டாள். ஸோ இது வந்து தன்வினைக்கு வரும். ஸோ அதுக்கு அடுத்ததான் தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை அப்படின்னா அது எதிர்மறை தொடருக்கு போயிடும். ஸோ செய்வினை தொடரை கண்டறியும். ஸோ கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஸோ மேலேயே பார்த்துட்டோமா, கரிகாலன் என்பது எழுவாய், கல்லணையை அங்கே ஐ என்பது வெளிப்பட்டிருக்குதுங்களா, கட்டினான் என்பது வந்து பார்த்தோன்னா பயனிலை. ஸோ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் செய்வினை. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வந்து பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அது வராது. ஸோ செகண்ட் ஒன்று இது மேட்ச் த ஃபாலோவிங் பண்ணுவோம். ஸோ சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. ஸோ இந்த பட்டதுன்னு முடிஞ்சிருக்குங்களா, அப்போ அது செயல்பாட்டு வினை. அதுக்கப்புறமா சிற்பி சிற்பத்தை செதுக்கினார். இது வந்து பார்த்திங்கன்னா செய்வினை தான் வரும். சிற்பி சிற்பத்தை செதுக்கினார்னா செய்வினை என்பது வரும். சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா அப்படின்னா அது வினா வாக்கியம் என்பது வந்துடும். என்னே சிற்பியின் கைவண்ணம். ஸோ இங்கே ஆச்சரியக்குறி இதெல்லாம் வந்துருக்கிறதுனால ஸோ இது வந்து உணர்ச்சி வாக்கியத்துக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ செய்வினையில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ செய்வினைக்கும் தன்வினையிலையும் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து நோட்டில் நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சுட்டு அதையும் படிங்க. புக்கில் எங்கன்னா இருந்தது அப்படின்னா அதையுமே நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் வந்து புக்கை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாண்டி மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணது அந்த அனுபவத்தை வச்சு மேக்ஸிமம் ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ண பாருங்கள். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸில் இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதால் நீங்கள் மேக்ஸிமம் எதுவும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து செயல்பாட்டு வினையை பார்க்கலாம்.